ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் எல்லாருடைய ஆல் டைம் ஃபேவரட்டான தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 தோசை சாப்பிட்றவங்க கூட 4 தோசை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு சூடானதும் ஆயில் சேர்த்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விடலாம். இன்றைக்கி நான் 5 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அது 2 துண்டாக கட் பண்ணி சேர்த்து அது கூட 10 பல்லு பூண்டு சேர்த்து மூடி வச்சு வேக வைக்கலாம். தக்காளி வெந்து வர கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பொறுமையாக ஒன்றொன்னா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். 2 சைடும் வெந்து வர்றதுக்கு நம்ம மூடி வச்சு வேக வச்சாலே போதும். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. தோல் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி வருது, தோல் தனியாக பிரிஞ்சு வருது. இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போது ஸ்மாஷரை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இது எதுக்காக செய்கிறோன்னா தக்காளி தனியாக வாயில் மாட்டாமல் இருக்கும். ஸோ அதனால் நல்லா மசிஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ இது கூட மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்து கிளறி விட்டு இறக்கிக்கலாம். இந்த சட்னி 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. ஏன்னா தண்ணீர் சேர்க்காம வெறும் ஆயிலே நம்ம செஞ்சுருக்கோம். இது சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு மட்டும் இல்லாமல் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் தோசையோட சர்வ் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.